சிவதரணீயவதருஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் சிவதரணீயவதருஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசுகமலஹஸ்தம் மூஷிகத்வஜம் மோதகஹேனாம் அருணகுசுமமாலாம் வியாழலம்போதரம் தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. மங்கள மகாகணபதியுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் நவக்கிரகங்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாத ராசி பலன்கள். அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கிரகங்கள் எல்லாம் வக்ரகதியிலே இருக்கின்றன. 4 கிரகம் வக்ரமாக இருக்குது. ராகு, கேது மற்றும் சுக்கிரன், சனி பகவான், குரு பகவான், இப்படி எல்லா கிரகங்களும் இந்த மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன. செப்டம்பர் மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன. அதுவும் சுக்கிரன் கடகராசியில் வக்ரமாறார். அப்போது முக்கியமான 5 கிரகங்கள் சனி, குரு, சுக்கிரன், ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்கள் வக்ரமடைகின்றன. அதோடு மட்டுமல்ல, சூரியன் சிம்மத்திலும் கன்னியிலும் பிரவேசிக்கிறார். செவ்வாய் பகவான் கன்னி செவ்வாயாக அமைகிறார். பொதுவாக கன்னியிலே செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும். அந்த அளவுக்கு ஒரு வறுமை பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போது இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக தொழில்துறைகள், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் ஒரு விவசாயியாக இருக்கலாம், விவசாயம் செய்யக்கூடியவர்கள். ஏன்னா இன்றைக்கி விவசாயம்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது. ஒன்று, இந்த வாழை தாறுகள்லாம் இப்போ கூட வாழை மரங்கள்லாம் நிறைய நஷ்டம் ஏற்பட்டது. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி, இந்த ஃப்ரூட்ஸு மற்றும் வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், அப்புறம் ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாம் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களாம் கூட நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆர்டர் கம்பெனிக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க, அல்லது பெரிய டெண்டர் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க, ப்ரொவிஷனோ இல்லை வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியவங்க. அதே போல் இந்த முட்டைகள், அதெல்லாம் முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களாம் எப்படி இந்த ப்ரைஸு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறதால என்ன மாதிரியான பாதிப்பு, கோழி பண்ணைகள் வச்சுருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ரைஸ் மில்லாகட்டும் அல்லது பருத்தி மில்லாகட்டும், நூல் மில்லாகட்டும், அப்புறம் ஆயில் மில்லாகட்டும், அது மாதிரி மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் திரையரங்கு உரிமையாளர்கள், திருமண மண்டபம், ஏன்னா சுக்கிரன் வக்ரம் இல்லை, திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதுதான் நம்ம இங்கே மெயினாக பார்க்கணும். கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம். அல்லது நார்மலாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சாமி, நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறேன், ஆனால் ஒரு ஆஃபீஸில் சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், வீட்டில் உட்காந்தபடியே ஒரு இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங்கு, நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, அல்லது ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர் 3000 பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள், சிப்காட் நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு. அப்போ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ் சென்டராக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கட்டும், அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். ஏன்னா அவங்களுக்கும் இப்போ நிறைய ட்ரபுள் இருக்குது. ஸோ ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஷோரூம்ஸ், மால் சென்டர்ஸ், மெயினாக ஷேர் மார்க்கெட்டை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும், அதே போல் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, உள்நாடு வெளிநாட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், டெக்ஸ்டைல்ஸ், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் ட்ரபுளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் மெயினாக அந்த கருத்தரிப்பு மையங்கள் நிறைய அங்கங்கே உருவாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம் அங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், நம்ம பேருக்கு சொல்லிடுறோம் ஆடிட்டர்னு, ஆனால் அவங்களுக்கும் ட்ரபிள் இருக்குது. அதே போல் நம்ம நீதிபதின்னு சொல்கிறோம், அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, வழக்கறிஞர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ப்ரைவேட் டீச்சராக இருக்கலாம், அல்லது ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், என்ன உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 5 கிரகங்கள் வக்ரகதியில் இருப்பதனாலே ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம். அப்போது துலாம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரொம்ப டாப்பாக இருக்க போகுது துலாம் ராசி அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிநாதன் 4-10 அமைந்திருக்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். துலாம் ராசியை பொறுத்தவரையில் 7ல் இருக்கக்கூடிய ராகு குருவோடு இணைந்து 2 கிரகமும் வக்ரமாகி இருக்கு. 5ல் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரமாகி இருக்கிறார். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, இந்த 4-5 கிரகங்களுடைய வக்ரமும் துலாம் ராசிக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய வகையில் ஆதித்யாதி நவகிரகங்கள் இருக்கே, இந்த நவகிரகங்களுடைய கிரக அமைப்புகள் தான் ஒரு ராசிநாதன் ஒரு குறிப்பிட்ட ராசி அன்பர்களை ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் தாழ்விற்கும் அல்லது பல அதிசயங்களுக்கும் அந்த நவகிரகங்கள் தான் காரணம். அப்போ உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், என்ன ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், துலாம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகுது. ஒரு சில அதிசயங்கள் ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு, அது ஆணோ பெண்ணோ, ஒரு சில அதிசயங்கள் நடக்கப் போகுது. ஒரு சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்களே. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, பண கஷ்டங்கள் விலகும். நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கும் பண கஷ்டம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் நீங்கள் கோட்டை விட்டுருப்பீங்க. கோட்டை விட்டு அங்கே கை விட்டுட்டு இருப்பீங்க, அவ்வளோதான், மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நண்பர்கள் எதிரிகளாக மாறி இருப்பார்கள். உங்கள் உடன் இருந்தவர்களே, உங்கள் கூட இருந்தவங்களே உங்களுக்கு துரோகம் செய்திருப்பாங்க. கொஞ்சம் அவங்க ஒரு அகைன்ஸ்டாக மாறி இருக்கலாம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரிதான், அல்லது அரசு அதிகாரத்தில் இருந்தாலும் சரிதான், இல்லை உங்கள்கிட்ட எல்லா அதிகாரம், ஒரு உயர் பொறுப்புகளில், உயர் பதவிகளில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், நவகிரகத்துக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் என்பதை மறந்து விடக்கூடாது. பல பேருக்கு, பல துலாம் ராசி அன்பர்களுக்கு இது புரிவதே இல்லை, ஒரு புரிதலே இல்லை. நாம் ஏதோ தன்னிச்சையாக செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சிந்தனை. தெய்வ வழிபாடு, தெய்வ பக்தி என்பது வேறு. ஆனால் துலாம் ராசி அன்பர்களே, ஆதித்யாதி நவகிரகங்கள் வழிபாடு, அது சொல்கிறதைத்தான் நம்ம செய்ய முடியும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் 5 கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன. நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களே, நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கலாம், அரசியலில் முதல் நிலை 2ஆம் நிலையில் இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், வளரும் கட்சிகளாக இருக்கலாம், வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சினிமா துறையில் சின்ன சின்ன நடிகர்கள், துணை நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், அதே போல் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு டைரக்டர் ஆகட்டும், இசையமைப்பாளர், டெக்னீஷியன்ஸ், நிறைய நிறைய ஒர்க் பண்ணக்கூடியவங்க. நம்ம பெரிய பெரிய நடிகர்லாம் நமக்கு வேணாம், அவங்க வேலையை பார்க்கட்டும். கஷ்டப்படுறவங்கள காப்பாற்றுறது தான் நம்ம வேலை. நல்லா சௌக்கியமாக இருக்கிறவங்க நம்மகிட்ட வரணும்னு அவசியம் கிடையாது. அம்பாள் வாராகி அன்னையை பொறுத்தவரையில் அன்னை யாராக்குன்னா, யார் அம்மானு அழுதுட்டு வராங்களோ அழுகிற குழந்தைக்கு தான் இங்கே உணவு. அப்போ இந்த சினிமா துறையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ இவங்களுக்கு எல்லாருக்குமே கூட அது எந்த குடும்பமாக இருந்தாலும் அன்னை வாராகியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே சினிமா துறையாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய நியூஸ் பேப்பராகட்டும், நியூஸ் சேனலாக இருக்கட்டும், இல்லை சின்ன திரையாக இருக்கட்டும், சீரியல் ஆக்டர்ஸ் ஆகட்டும், சீரியல் துறையாக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், சேட்டலைட் சேனல்கள், அப்போ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய பெரிய பில்டர், கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த பணவரவு, தனவரவு நிறைந்த மாதமாக அமைகிறது. பணங்காசுகள் சேரும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் வேலை செய்யக்கூடியவங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா அரசு அதிகாரிகள், அது தகுந்த எக்ஸாமு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அரசு அதிகாரிகளுக்கான அந்த பயிற்சி அல்லது தேர்வுகள். இந்த பணங்காசு கட்டும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம கட்டிட்டு சாமி நான் பணம் கட்டிட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அது முகந்ததாக இருக்காது. பணம் கட்டுறதுக்கு முன்னாடி சாமி எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, நான் பணம் கட்டலாமான்னு கேட்டால் அது புத்திசாலித்தனம். ஸோ இதுவும் இந்த நவகிரகத்துடைய வேலை தான். இப்போ பணங்காசு கொடுத்து ஏமாறுறது, உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்கிறது, இந்த மாதிரியான தடைகள், காரிய தடைகள், செயல் தடைகள், மனக்குழப்பம், மெயினாக மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் மனசில் பயம், நோய் நொடிகள், படுத்தி எடுக்கிறது, வலி, பெயின், மனவெளிகள், மனபயம், மனக்குழப்பம், செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக், மறைமுகமான பிரச்சனைகள். எத்தனை துலாம் ராசி என்பவர்கள் இன்றைக்கி மறைமுகமான பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது, கவலைப்படாதீங்க. வாருங்கள், நாம் பார்த்து கொள்ளலாம். நல்லதே உங்களுக்கு நடக்கும், நல்ல வழி கிடைக்கும் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய்வராய். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.